திரைப்படங்களுக்கு எதிர்மறையான விமர்சனங்களை வைக்கும் யூடியூப் சேனல்களுக்கு தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. திரையரங்கு உரிமையாளர்கள் தங்கள் வளாகங்களில் ரசிகர்களிடம் பேட்டி எடுக்க யூடியூப் சேனல்களை அனுமதிக்கக்கூடாது என கண்டன பதிவில் தெரிவித்திருக்கிறது. இதுபற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் விமல் வழங்கிட கேட்கலாம். விமல், வணக்கம். தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் வெளியிட்டிருக்கும் கண்டன பதிவில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். திரையரங்குகளில் புதிதாக வெளியாகும் திரைப்படங்களுக்கு எதிர்மறையான விமர்சனங்களை அளிக்கும் யூடியூப் சேனல்களுக்கு தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கடுமையான விமர்சனங்களை தெரிவித்திருக்கிறது. திரைப்படங்களின் நிறைகுறைகளை விமர்சிக்க அனைவருக்கும் உரிமை உண்டு. ஆனால் தனி மனித தாக்குதல், அவர் மீதான வன்மத்தை பொதுவெளியில் கக்குதல் போன்ற திரைப்பட விமர்சனத்தை வெளிப்படுத்தும் சில ஊடகங்களுக்கு தமிழ் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கண்டித்து தற்போது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தவாறு திரையரங்க வளாகத்தில் மட்டுமல்லாமல் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் கூட எந்த யூடியூப் சேனல்களும் பார்வையாளர்கள் மற்றும் ரசிகர்களிடம் இனி பேட்டி எடுக்க கூடாது எனவும், இதனை திரையரங்க உரிமையாளர்கள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் பப்ளிக் ரிவ்யூ, பப்ளிக் டாக் என்ற பெயரில் பார்வையாளர்களிடம் திரைப்படம் மீது அதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீதும் வன்மத்தை கக்கும் அளவிற்கு மனிதர்கள் சில ஊடகங்களில் நடந்து வருவது திரையரங்க உரிமையாளர்கள் அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் திரைப்படங்களை தார்மீக முறையில் விமர்சிக்கலாமே தவிர தனி மனித தாக்குதலில் ஈடுபடும் ஊடகங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது அழுத்தமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வருடத்தில் இது போன்ற எதிர்மறையான விமர்சனங்களால் இந்தியன் 2, வேட்டையன், கங்குவா ஆகிய திரைப்படங்கள் மிகுந்த பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக திரைத்துறை சார்ந்த அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து இது போன்ற எதிர்மறையான விமர்சனங்கள் இனி ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் முதல் முயற்சியாக திரையரங்க உரிமையாளர்கள் யூடியூப் சேனல்களை திரையரங்க வளாகத்தில் அனுமதிக்கவே கூடாது என முதல் முயற்சியாக இதை முன்வெடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி விமல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.